ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக சொல்யூஷன்ஸ் என்சிஆர்டி புக்கில் 12th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, ஸோ நம்ம அந்த அந்த டாப்பிக்கோட கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் லைக் 6 to 7 கிளாஸஸ் போகும். ஈச் கிளாஸஸில் நம்ம ஈச் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். சொல்யூஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபார் த போர்டு எக்ஸாம் கிளாஸ்க்கும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட எவ்ரிடே லைஃப், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது சொல்யூஷன்ஸ் படிக்கிறது மூலிமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த லெசன்ஸில் நிறைய டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ், அதோட டைப்ஸு, அதை எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வேப்பர் ப்ரெஷர், ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். ஃபாலோடு பை அதோட குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சொல்யூஷன்ஸ். ஒரு சொல்யூஷன்ஸோட குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ இதுதான் நம்ம இந்த சொல்யூஷன்ஸ் லெசன்லேருந்து பார்ப்போம். கம்ப்ளீட் புக் இந்த லெக்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமா உங்களுக்கு கம்ப்ளீட் புக்கு உங்களால் படிக்க முடியும். ஃபாலோடு பை எல்லாமே இதை யூஸ் பண்ணி உங்களால் போர்டு எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். ப்ளஸ் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் ஐஐடி, ஜெஇ ஆர் நீட் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக இன்ட்ரோடக்ஷன்ஸ் போயிடுவோம். இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் அன் சொல்யூஷன் ஆர் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த மிக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சர். ஓகே, இட்ஸ் நாட் அ பியூர் காம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸாக இருக்கலாம், ஒரு கோல்டு ஜுவல்லரிஸாக இருக்கலாம், இல்லை சில்வர் ஜுவல்லரிஸாக இருக்கலாம். இது எதுவுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஓகே, பியூர் கோல்டு கிடையாது. இதில் சம் பார்ட் ஆஃப் காப்பர் ஆட் பண்ணியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணுறோம். இங்கே ஜெர்மன் சில்வர் கொடுத்துருவாங்க. ஜெர்மன் சில்வரில் நமக்கு சம் பார்ட் ஆஃப் காப்பர், சம் பார்ட் ஆஃப் ஜிங்க் ஆட் பண்ணியிருப்பாங்க, சம் பார்ட் ஆஃப் நிக்கல். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது தான் சில்வருன்ற ஒரு மெட்டல் அலாயாக கன்வெர்ட் ஆகுது. அலாய்னா என்ன? இப்போ செகண்ட் பார்ட் அலாய்னா என்ன? அலாய் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் 2 to 3 மெட்டல். 2-3 மெட்டலை ஒரு மெட்டல் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஃபார்ம் ஆகுறது தான் அலாய். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அதர் மெட்டல்ஸை லைக் காப்பர், ஜிங்க், நிக்கல் நம்ம அந்த சில்வரில் ஆட் பண்ணும்போது சில்வரோட ப்ராப்பர்ட்டி சூப்பராக ஆகுது. இன் அ டேர்ம், ஈஸியாக மடக்க முடியுது, ஃப்ளெக்சிபிளாக ஆக்க முடியுது, கட் பண்ண முடியுது. எல்லாமே ரொம்ப ஈஸியாகுது அந்த சில்வரோட மெட்டலுக்கு. இன் ஜென்ரல் பியூர் மெட்டல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதனால தான் அதை அலாயாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதே கண்டிஷன்ஸ் தான் கோல்டுக்கும். கோல்டில் நம்ம காப்பர் ஆட் பண்ணுற ஒரே காரணம் என்ன, எதனாலனா இந்த ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா அதை மடக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் சம் ஆஃப் த மெட்டல் அலாய்ஸ். இதில் 2-3 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது எதுவுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃப்ளூரிட் அயான் இன் த வாட்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் நம்ம வாட்டர் மாலிகுல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, சரி, நம்மக்கிட்ட வாட்டர் மாலிகுல் இந்த கண்டெய்னரில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு ஃப்ளூரிட் அயான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ ஃப்ளூரிட் அயான் கான்சன்ட்ரேஷன் 1 ppmல இருந்துச்சு அப்படின்னா அது பல்லுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, வேறஸ் அது 1.5 ppm ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம ஃப்ளூரிட் அயானோட கான்சன்ட்ரேஷன் வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகும் போது அது என்ன பண்ணுதுன்னா பல்லுக்கு ரொம்ப கெடுதலாக மாறுது. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்சன்ட்ரேஷன் லிட்டிலாக சேஞ்ச் ஆனால் கூட அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. 1 ppmல இருக்கும்போது பல்லுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே அது 1.5 ppmக்கு போகும்போது அது பல்லுக்கு ரொம்ப கெடுதலாக இருக்குது. இன்னும் அதிகமாச்சு ஃப்ளூரிட் அயானோட, இந்த ரெட் கலர்ன்றது ஃப்ளூரிட் அயான் F-. ஸோ இது இன்னும் அதிகமாகுது அப்படின்னும் போது என்ன நடக்குதுன்னா இந்த வாட்டரே கம்ப்ளீட்டாக பாய்சனஸ் ஆகிடுது. ஸோ
வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ ஃப்ளூரைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது, கம்மியாகுது, இல்லை ஆப்டிமமாக மெயின்டைன் ஆகுதுன்னும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷனை பற்றி படிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து மெடிக்கல் சொல்யூஷன்ஸ் லைக் ஐவி, இன்ட்ராவீனியஸ் இன்ஜெக்ஷன்ஸில் வந்து பேசிக்காக சால்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த பிரெயின் சொல்யூஷன் இன்சர்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பேசிக்கலாக இன்ட்ராவீனியஸ் சொல்யூஷன். ஸோ நத்திங் பட் ஆனால் சால்ட்னா என்ன? NaCl. ஸோ NaClஆக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், சால்ட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த பேலன்ஸ், அந்த சால்ட்டோட கவுண்ட் கம்மியாகும் போது நம்ம டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்ட்ராவீனியஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ராவீனியஸில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது, பிளட்டில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த 2 கான்சன்ட்ரேஷனுமே ஒரே மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் அகெயின் மேட்டர்ஸ் ஹியர். ஸோ ஒரு சொல்யூஷனை பற்றி படிக்கணும்னா அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம இந்த சொல்யூஷன் லெசனில் படிப்போம். இதுதான் ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். இதை வந்து நம்ம வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்னா, சொல்யூஷன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். சொல்யூஷன்னா என்னன்னா நத்திங் பட் அ சொல்யூட் ப்ளஸ் அ சால்வெண்ட். ஓகே, சொல்யூஷன்னா என்ன? ஒரு சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சால்ட் வாட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சால்ட் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரில் வந்து நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, NaCl. ஸோ NaClன்றது வந்து சொல்யூட். ஓகே, வாட்டர் வந்து நம்மளோட சால்வெண்ட். ஸோ வாட்டர் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்ன? பிரெயின் சொல்யூஷன், அதாவது சால்ட் வாட்டர். ஆர் அதர்வைஸ் மில்க் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து இதே நம்மளுக்கு சால்வெண்ட் வாட்டருக்கு பதிலாக இங்கே மில்க் இருக்குது. ஓகே, ஸோ இந்த NaClக்கு பதிலாக டீ பவுடர் இருக்குது, ஆர் காஃபி பவுடர் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சொல்யூஷன் பேர் என்ன? டீ ஆர் காஃபி. ஓகே, அதில் வந்து சால்வெண்ட் என்ன? மில்க்கு, ஆர் அதோட சொல்யூட் என்ன? டீ. ஸோ இதுதான் வந்து சுகர் இன் டீ. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ணுறது வந்து சாஃப்ட் ட்ரிங்க் வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அதே மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டர் மாலிகுலில் வந்து CO2 கேஸை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். CO2 கேஸ் இன்சர்ட் பண்ணும்போது CO2 கேஸ் வந்து இன்சர்ட் ஆகிறது அதுதான் வந்து சோடா. ஓகே, நம்மளோட சோடா வந்து சொல்யூஷன், வாட்டர் வந்து சால்வெண்ட், வாட்டர் இஸ் சால்வெண்ட், CO2 இஸ் அ சொல்யூட். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு சொல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ சொல்யூட்ன்றது ஒரு காம்பனன்ட், சால்வெண்ட்ன்றது இன்னொரு காம்பனன்ட். இது ரெண்டுமே வந்து 2 காம்பனன்ட். ஸோ அதை வந்து பைனரி மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் சொல்யூட் கூட ஆட் பண்ணலாம். இன்னொரு சொல்யூட் நான் ஆட் பண்ணுறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூட் வந்து A, சால்வெண்ட் வந்து B. கரெக்டாக? இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து பைனரி சொல்யூஷன். இதுலேயே நான் சொல்யூட்டை வந்து இன்னொரு இது கூடவே சேர்த்து ப்ளஸ் சொல்யூட் C எடுத்துக்கிட்டேன். சொல்யூட் இன்னொரு Cன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெர்னரி மிக்சர்னு சொல்கிறாங்க. 4 எடுத்துக்கிட்டேன்னா குவாட்டர்னரி மிக்சர். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக அதோட மிக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பை ஃபார் நம்ம இப்போதைக்கு என்ன படிக்க போகிறோம்னா வெறும் பைனரி மிக்சர் மட்டும் தான் படிக்க போகிறோம். விச் மீன்ஸ் ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பைனரி சொல்யூஷன் ஆர் பைனரி மிக்சர். ஸோ சொல்யூட்டு 3 விதமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூட் வந்து கேஸ் ஃபார்மில் இருக்குது, சொல்யூட் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது, சொல்யூட் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், கேஸ் வந்து CO2, லிக்விட் வந்து ஆல்கோஹால். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்கோஹால் பீவரேஜஸ் நம்ம லிக்கர் ஷாப்பில் நம்ம பார்க்குறது என்னென்னா, வாட்டரில் வந்து ஆல்கோஹால் எத்தனால் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனாலை வந்து வாட்டர் கூட ஆட் பண்ணுறாங்க. எத்தனால் வந்து நம்மளோட சொல்யூட். ஓகே, வாட்டர் வந்து நம்மளோட சால்வெண்ட்.
நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பீவரேஜ் கிடைக்குது. அது வந்து அதுதான் ஒரு காமன் எக்ஸாம்பிள் ஃபார் சொல்யூட். லிக்விடு காமன் எக்ஸாம்பிள் ஃபார் சொல்யூட். சாலிடில் பார்த்தீங்கன்னா காமன் எக்ஸாம்பிள் இருக்குது, சால்ட் ஆர் சுகர். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப். அதே மாதிரி நம்மளுக்கு சால்வெண்ட்டுமே 3 டைப் இருக்குது, கேஷியஸ் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம் அண்ட் சாலிட் ஃபார்ம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த சொல்யூஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எப்படி வந்து கான்சன்ட்ரேஷன், எப்படி வந்து ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நம்ம கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.